நார்மல் ஆக்டிங் வேற, சீரியல் ஆக்டிங் வேற. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப புதுசு. என் கூட இருந்தவங்க வந்து ப்ராம்ப்டிங் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் கத்துக்கிறதுக்குலாம் 1 மாசம் ஆச்சு. நான் இப்போ வரைக்கும் கத்துக்கவே இல்லை, 6 மாசம் ஆச்சு, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாயிருச்சு. என்னடா பெரிய விஷயமா இருக்கு. பட் ஆனா இன்ஸ்டால இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு ப்ரொஃபைலை வந்து அவங்க எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அப்படி பிலீவ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், யாரையும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே, நான் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பையன், ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு கொடுக்கறதுனால, உனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நீ வந்து ஒரு பெரிய டேரக்டர் பையன் ஒன்றும் இல்லையே, இன்னும் பெரிய ப்ரொடியூசர் பையன் ஒன்றும் இல்லையே, ஆனால் இதே விஷயம் நான் இவங்களுக்கு கொடுத்தா I'll get something right. இது என் கண்ணு முன்னாடி என் காது பட ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப பெரிய ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில. நம்ம எல்லா கேங்லையும் ஒருத்தர் இருப்பான், கன்னி பெண்கள் நெஞ்சில கையெழுத்து போட்டவன் அப்படின்ற மாதிரி, காதல் மன்னன்ற மாதிரி எல்லார் கேங்லையும் அப்படி ஒருத்தர் இருப்பான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே? திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. என் கூட இன்னைக்கு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. மாடல் ஆக்டர் ரோஹின் ப்ரோ இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷம். சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை டிராவல் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். சீரியல்லேருந்து ஹீரோ ஆகுதுன்றது பெரிய விஷயம். படத்துல வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வழக்கமாக அந்த ஆங்கர் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது? அந்த மாதிரி இல்லாமல் நான் ஜஸ்ட் உள்ளுக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம், இல்லை இந்த மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரன்ற அந்த ஃபர்ஸ்ட் தாட் இருக்குல்ல, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் தாட்? அது மட்டும் பேசலாம். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், நான் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவேனான்ட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல. சீரியஸ்லி நான் கனவுல கூட நினச்சதில்ல. பட் ஆனால் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து, நீ மாடலிங் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், அப்போ நல்லா தான் இருப்பேன். இல்லை வரும். ஸோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மாடலிங் பண்ணால் நல்லாயிருக்கும், நீ ட்ரை பண்ணு. ஆனால் எனக்கு மாடலிங்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு பீரியட் அது. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். அப்போது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஐ ஃபர்கட் டு சே, என்னோட ஃப்ரெண்டு ட்ரிப்ளியில் ஆனந்த்னு ஒரு பையன், அவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆமா, பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். அது எப்படி எனக்கு ஒண்ணு புரியல. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியில ஐக்கியமாறீங்க. தெரியல ப்ரோ. அது அண்ட் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒரு பையன் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டு, அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் வேற யாரையா வச்சு எடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணியிருந்தான். வேற ஏதோ ஒரு பர்சன், வேற யாரோ ஹீரோவை போட்டு பண்ணணும்னு இது பண்ணிதான். பட் ஆனால் நாங்களாம் ஒரே ரூம் எடுத்து வெளியே தங்கியிருந்த ஒரு கேங். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16-20 பேர் வந்து ஒரு வீடு ஃபுல்லாக எடுத்து தங்கியிருந்தோம், எங்கள் காலேஜ் பசங்க. அப்போது அவன் என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லி இல்லை, எனக்கே தோணுனதில்ல. பட் அவன் வந்து நீ ஹீரோவை பண்ணு, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். பட் ஆனால் என்ன ஒரு ஆர்டிஸ்டா பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் கண்ணுனா என்னோட ஃப்ரெண்டு தான். நான் பார்த்ததில்ல. பட் ஹீ நோட்டட் மீ அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ்லாம் ஆகலை. பட் டேக் ஆஃப் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு என்னை நோட் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் ஹீரோவாக நிற்க வச்ச ஒரு பர்சனாக அது என் ஃப்ரெண்ட் ஆனந்த் தான், ட்ரிபிள் பையன். தேங்க்யூ ஸோ மச் நண்பா. அந்த வீடியோ பார்த்தோன்னா சூப்பர். தவமாய் தவம் இருந்து ஜீல ஒரு சீரியல் வருது. அது வந்து ஒரு 100-200 எபிசோட்ல தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட போகுது. ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ நாள் போகிறதுன்றது. இப்போ அந்த சீரியலோட இதுக்குள்ள போகலாம். அதோட ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறக்கவே முடியாது ப்ரோ, சீரியஸாக மறக்க முடியாது. ஏன்னா நார்மல் ஆக்டிங் வேற, சீரியல் ஆக்டிங் வேற. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஆடிஷனில் வந்து எனக்கு டைலாக்ஸ் ஓன் டைலாக் போட்டுக்க சொல்லிட்டாங்க, ஓன் சீன் கிரியேட் பண்ணி, சீனோட பிளாட் மட்டும் சொல்லிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணிக்கொண்டாங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே,
அது நம்மளோட கலங்கிறதுனால அதை பண்ணிட்டேன். பட் ஆனால் ஆன் செட்டில் வந்து அவங்க ப்ராம்ப்ட்னு வரும்போது இங்கிட்ட ஒருத்தர் பேசுறாரு, காதுல வாங்கி இங்க பேசணும், லிப் மட்டும் கொடுக்கணும், ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன், அப்படிமே கட் 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 ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போங்கண்ணா கொஞ்சம்னா அப்படின்னு. சரி ஓகே போலாம், திருப்பி இது போவாங்க. ஏன்னா அந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் மைண்டாவே இருக்கும், கவனம் ஃபுல்லா இங்க இருக்கும், ஆனா கான்சன்ட்ரேஷன் நீங்க காட்டிக்க கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து மறக்கவே முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு நான் நிறைய டேக் எடுத்தேன், ஏன்னா அதை ப்ராம்ப்ட் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஐ எம் அ குயிக் லேர்னர். என் கூட இருந்தவங்க வந்து ப்ராம்ப்டிங் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நான் கத்துக்கிறதுலாம் 1 மாசம் ஆச்சு, நான் இப்போ வரைக்கும் கத்துக்கவே இல்லை, 6 மாசம் ஆச்சு, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாயிருச்சு, என்னடா அது. பட் ஆனா எனக்கு நான் ஒரு செகண்ட் டேவே வந்து பிக்கப் ஆயிருச்சு எனக்கு, அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இதுதான் மீட்டர் அப்படின்றது பிடிச்சிட்டு. ஆமா ஆமா. அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல இருந்தா எனக்கு தவமாய் தமந்துங்கிற டைரக்டர் பிரதாப் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் லைக் இஸ் வெரி பொலைட். அவங்களுக்கு வந்து ஓகே இந்த பாயிண்ட் ஏதோ சம் வாட் இருக்கு, ஹி கேவ் சம் டைம், ஹி கேவ் சம் ஸ்பேஸ். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், இந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும், ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு ஒரு சில ப்ரெஷர் இருக்கும். பட் அதையும் அவரும் சமாளிச்சுட்டு நீயும் பரவாயில்ல கத்துக்கோ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ பண்ணி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்ச பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சூப்பர். நம்ம எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான், கன்னி பெண்கள் நெஞ்சில கையெழுத்து போட்டவன் அப்படின்ற மாதிரி, காதல் மன்னன்ற மாதிரி எல்லார் கேங்லயும் அப்படி ஒருத்தர் இருப்பான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே உங்க கேங்ல? நோ நோ, உடனே நடிக்கிறீங்க பாருங்க. நோ நோ நோ. சொல்லுங்க, எத்தனை ப்ரொபோசல் உங்களை தேடி வந்தது? யாராச்சும் இருந்தா சொல்லுங்கப்பா, நம்மளெல்லாம் யாரு போ பண்றது? நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? நான் எனக்கு வந்து பிடிக்கும், நான் வந்து கொஞ்சம் சைட் அடிப்பேன், பார்க்க பிடிக்கும், பேசவும் பிடிக்கும். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி ஹெசிடேட் ஆக மாட்டேன். லைக் அழகா இருக்காங்கன்னா போய் சொல்றதுல ஒன்றும் இல்லையா, அதான் இப்போ நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா அப்படின்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, அது வந்து இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் தெம்ல. அது வந்து அவங்க ஒன்றும் அஃபெண்ட் ஆக போறதில்ல, ஒன்றும் தப்பான ஓகே அப்படிதான் சொல்ல வராங்க. இதை வாங்குறதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? நிறைய சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம வர மாட்டேங்குது மாதிரி. இல்ல இல்ல இல்ல, அப்படி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரேண்டமா சொல்லியிருக்கிறது அப்படின்னா எனக்கு ஞாபகம், பட் ஒரு சில பேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைச்சு போவோம், சாரி ப்ரோ நான் கமிட்டட் அப்படிம்பாங்க, இல்லை வேற ஏதாவது ரீசன் சொல்லி கழட்டிட்டுருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மொமெண்ட்? இல்லை நான் யார்கிட்டயும் போய் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால நான் அந்த ஜோனுக்குள்ளே நான் போனதில்லை. பட் ஆனால் எனக்கு லவ் பண்ண பிடிக்கும், பட் நான் அந்த ஜோனுக்குள்ள போக விரும்பல. ஓகே, நான் பார்த்த உங்களோட பேஜ், இன்ஸ்டா பேஜ் ஸ்க்ரால் பண்ணும்போது உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொண்ணுங்க தான், ஃபாலோவர்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களோட பேசின இன்ட்ராக்ஷன்ஸ் எதாவது மறக்க முடியாது ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஃபேன் மூமெண்ட் எனக்கு இருந்தது அப்படின்னு. ஃபேன் மூமெண்ட் அதுல பாருங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன் குட் டேர்ம்ல எனக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. லைக் வேல்யூ பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து இருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் மேபி நம்மளோட இன்ஸ்டால சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு ப்ரொஃபைலை வந்து அவங்க எந்தளவுக்கு பிலீவ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் அப்படி பிலீவ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், யாரையும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ தே ஆர் நாட் வெரி ரியல் டு எவ்ரி ஒன், தே ஆர் நாட் ரியல். ஸோ வெளி தோட்டத்தை வச்சு யாரையுமே நம்பாதீங்க. பட் ஆனால் அப்படி ஒரு சில பேர் நம்பி எனக்கு வந்து ஒரு சில கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னோட பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும். லைக் ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் வெரி கனெக்டட். ஏன்னா யாருனே தெரியாத ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும்போது இட்ஸ் வெரி கனெக்டட். ஏன்னா அண்ட் இது என்னோட ஏர்லி ஸ்டேஜில் நியூ பிகினிங். ஸோ ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து நம்மள ஒரு பர்சன் ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபீல்ட் எதுக்கு இருக்கோம், ரெகக்னேஷனுக்காக. நம்மள ஒரு பர்சன் ரெகக்னைஸ் பண்றாங்க, அது 10 பேரா இருக்கட்டும், 5 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், யாரோ ஒரு ஆளுக்கு நீ ரெகக்னைஸ் ஆகிறல, சம் வாட் யூ ஆர் டூயிங், சம் வாட் யூ டிட், நல்லா பண்ணியிருக்க, ஸோ டூ ஆல் தி பெஸ்ட் நல்லான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது சின்ன கிஃப்ட்டோ பெரிய கிஃப்ட்டோ வாட் எவர், இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ல. அது அந்த மாதிரி எனக்கு நிறைய மூமெண்ட் இருக்கு. சூப்பர்.
இப்போ நம்ம ஆடிஷன்ஸ்ல நாங்க நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் இன்ஸ்டாடா டே இவன் வந்து ஆங்கர் அப்படின்னு நிறைய சொல்லி இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி இக்னோர் பண்ற இன்னொரு பர்சன்ஸை யார் பார்க்கணும்னா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்க நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க, டே சீரியல் முடிஞ்சிட்டான்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி சினிமாவில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரியான எனக்கு ஒரு சீரியலோட ஒரு பேர் எனக்கு அங்கே அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக எனக்கு நான் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நீ ஒரு சின்ன திரை, இது பிக் ஸ்க்ரீன், இது ரெண்டும் வேற வேற பாத். இங்கே நீ நீ என்ன தான் இதில் ஹீரோவாக பண்ணாலும் நீ இதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த ஒரு டேர்ம் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படத்தில் நிறையா ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு சில டைம் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்மளோட நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அது எங்கே வேணா இருக்கலாம். அது ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை பிக் ஸ்க்ரீனாக யூடியூபாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ மீடியம், வந்து எந்த மீடியமாக இருக்கலாம். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் மக்கள் தான். பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஆர்டிஸ்ட் அது நம்ம தான். அது அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், இவங்க வந்து பூம் ஆகட்டும் இல்லை ஆக வேண்டாம் அப்படிங்கிறது. டேலண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேலே வரும். அது வந்து சின்ன ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன்லாம் மேட்டர் இல்லை. தட்ஸ் அ மீடியம், we can explore what we have. சிம்பிள். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஏதாவது இன்சல்ட்டா, இந்த ஒரு இன்சல்ட் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆங்கரிங்கிற போது இதுலேயே நிறையா இன்சல்ட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு. ஸோ பெரிய சீரியலில் ஒரு ஹீரோவை பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். அப்படி எனக்கு சீரியல் டு மூவி கனெக்ட்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் இண்டஸ்ட்ரி பர்சனாக இருக்கிறதுனால நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பையன். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை, ஒரு டைரக்டர் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் பையனா இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு அவுட் சைடராக ஐ ஃபேஸ்டு மெனி திங்ஸ். அவுட் சைடரா அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேசுவாங்க. லைக் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பண்ணி நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு கொடுக்கறதுனால, உனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது. நீ வந்து ஒரு பெரிய டைரக்டர் பையன் ஒன்றும் இல்லையே, நீ ஒன்றும் பெரிய ப்ரொடியூசர் பையன் ஒன்றும் இல்லையே. ஆனால் இதே விஷயம் நான் இவங்களுக்கு கொடுத்தா I'll get something right. இது என் கண்ணு முன்னாடி என் காது பட ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப பெரிய ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில. ஒரு டைரக்டர் இல்லை, நான் சொல்ல விரும்பல. இல்லை வேண்டாம். ஐ டோன்ட் பட் ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். எனக்கு நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. பட் ஆனால் அவங்களோட வாயிலேருந்து அப்படி ஒரு விஷயம் வரும்போது இட் ஹர்ட் மீ அ லாட். ஏன்னா அவங்க வந்து ரோஹித் நல்லா இருக்கான், செமையாக இருக்கான், இவன் சம்திங் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் என் முன்னாடி சொல்லுவேன். எனக்கு அது சொல்லும் போதும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் சேம் அதே வேற ஒரு விஷயம் சொல்லும்போது ஐ வாஸ் ரியலி கெட் ஹர்ட். பட் ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் தான், ரெண்டுமே வேற. நீ அப்போ ஒரு சில விஷயம் பாசிட்டிவ் வசனம் மட்டும் நீ எடுத்துக்கிற, நெகட்டிவ் வசனம் எடுத்துக்க மாட்டியா? இது வேற அது வேற இல்லை. இருந்தாலும் அது நம்மளை வந்து டாமினன்ட் பண்ணி, அதாவது நம்ம பின்னாடி நம்ம இல்லாதப்ப எங்கேயோ போய் சொல்றது வேற, யார்கிட்டயோ சொல்றது வேற, நம்மளை வச்சுக்கிட்டு நம்மள முன்னாடியே ஒருத்தவங்களை அது வந்து இன்சல்ட் இல்லை. இப்போ நான் ஜித்துங்கிறவங்கள நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றேன்னா, நான் எப்படி சொல்றேனோ அதை வச்சுதான் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் ஜித்துவை பத்தி நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே அவங்க நாளைக்கு உங்களை பார்த்தாலுமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. சரி ஓகே ஃபைன், பட் நமக்கான ஸ்டேஜ் இப்போ இல்லை, பட் ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த எனக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் நிறைய விஷயம் சொல்லுவார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வார்த்தை, அந்த தம்பிகளா முதல் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம், அடுத்த ஸ்டெப்லாம் நீ வந்தலாம். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட். அது ஏன்னா அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்துக்கு பின்னாடி நிறைய வலி இருக்கு, சோகங்கள் இருக்கு, அழுகை இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என் கூட ஒரு சில நேரத்துல என் நண்பர்கள் இருந்திருக்காங்க, பல நேரத்துல யாரும் என் கூட இருந்ததில்லை. அப்போ நீலாங்கரை பீச் தான் எனக்கு வந்து நான் போய் நிறைய அழுதுருக்கேன், தனியா உட்காந்துருக்கேன் அப்படியே. ஸோ யாருமே இருக்க மாட்டேன், நான் பாட்டில் அப்படியே
தண்ணியை பார்த்துட்டு அது பாட்டில் இது தண்ணி அங்கிட்டு வரும், இது இங்கே ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ பட் அப்படியே நானும் கொஞ்சம் கன்சோல் ஆகிட்டு, ஸோ லேட்டர் அப்படியே ஒரு 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 டிரைவ் அந்த விஜய் சாரோட வீட்டு சைடு அப்படியே 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 அந்த அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஏன் அங்கே நீலாங்கரை போகிறோன்னா அங்கே வந்து ஒரு க்ரௌடும் இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயம் நம்ம அமைதியாக இருக்கும்போது நிறையா விஷயம் நமக்குள்ளே நிறைய மைண்டில் ஓடும். அண்ட் ஏன் விஜய் சார் வீட்டையும் அங்கே இருக்க பீப்புளோட வீட்டையும் நான் சொல்கிறேன்னா, நம்ம நம்ம எந்த விஷயத்த பார்க்குறோம், எந்த விஷயம் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அடிக்கடி நம்ம இது பண்ணிட்டே இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஸோ இங்கே இருக்க போகிற பீப்புளை பார்க்கும்போது நம்மளே என்னைக்காச்சும் ஒரு நாள் இங்கே வருவோம்ல அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஐ லவ் டு கோ தேர். சூப்பர் சூப்பர். இல்லை எனக்கே ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ஏன்னா என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த தான் கோல், எனக்கு நான் இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் ரோஹித் என்னவா நினச்சி வச்சிருக்காரு? நான் இந்த மாதிரி ஆகணும். எனக்கு இன் ப்ரொஃபஷனல் கேட்குறீங்களா இல்லை ஜென்ரலாக? ப்ரொஃபஷனாக எல்லாருக்கும் ஒரு ஆசை தாங்க, எல்லாருக்குமே இருக்க ஆசை. எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மனிதனாக நான் நல்லா தான் இருக்கேன். பட் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது பொறுப்புகளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் நடந்துக்கக்கூடிய விதங்களும் எல்லாமே நம்ம கேரி ஓவர் பண்ணணும். ஒரு சமூக பொறுப்பும் இருக்கணும். நம்ம எடுத்தோன்னா கௌத்தம்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் பார்க்கணுன்னு இருக்கேன். ரெண்டாவது மெயினாக என்னோட வாழ்க்கையில் நான் அடுத்த லெவலுக்கு லைக் இவ்வளோ மூவிஸ் பண்ணணும், இவ்வளோ இந்த ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு நல்ல நேமோட ஓகே இப்படி ஒருத்தன் வந்தான், நல்லா இருந்தான், நல்லா பண்ணான், மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணான், ஒரு நல்ல ஒரு அதாவது ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு சில ஆக்டர்ஸ் இருக்காங்களே தமிழ் ஆக்டர்ஸில். ஸோ இவங்களாம் ஓகே அப்படின்னு ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கு இருந்தாலே ஐ ஆம் வெரி ஹாப்பி.